ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் செயின் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஷார்ட் செயின்ஸ்லாம் நான் வந்து எப்படி வாங்கினேன், என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிற இந்த செயின் வந்து இது வந்து நாங்கள் வாங்கலை, எங்களோட சேவிங்ஸில் நான் வாங்கலை. ஸோ அதனால் இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த செயின் வந்து என்னோடய பையனோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு என்னோடய தம்பி தாய்மாமா சீராக கொண்டு வந்தது இது. ஸோ இந்த செயின் வந்து எங்களோட சேவிங்ஸ்லேருந்து நாங்கள் வாங்கலை. ஷார்ட் செயின் கலெக்ஷன் அப்படிங்கிறனால நான் இந்த செயினையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சவரன் தான். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஷேடிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ப்ளைனு, இன்னொன்றில் வந்து ஒரு மாதிரி லைனாக இருக்கிற மாதிரியான ஒரு 2 டபுள் ஷேடிங் வர மாதிரியான ஒரு செயின் இது. இதோட ஹூக் பார்த்திங்க அப்படின்னா எஸ் டைப் ஹூக்கு தான். இது வந்து எங்கே வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கு. இந்த செயின் எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நமக்கு வந்து ஒரு 5000 சம்திங்கில் இருந்தது. ஸோ இந்த செயின் வந்து அப்போ வாங்கினது. ஏன்னா என் பையனுக்கு ஃபங்க்ஷன் வந்து நான் அப்போ தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த செயின் வந்து அப்போ வாங்கினது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட செயின் இது. இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். கழுத்தில் போட்டால் ரொம்ப பெரிய செயின் மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் இதோட கிராம் பார்த்திங்க அப்படின்னா 16 கிராம் தான். 2 சவரன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய செயின் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற செயின்ஸ் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பேட்டர்னில் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிஆர்டியில் தான் எடுத்திருக்கு. இதோட பின்னல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி 3 பின்னல் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பட்டையாக 3 பின்னல் சேர்ந்து வந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. இதோட ஹூக் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எஸ் டைப் ஹூக் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி, டபிள்யூ கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து அந்த 916 அந்த ஹால்மார்க் சிம்பிள் இது எல்லாமே அந்த ஹூக் பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டையாக இருக்கிற இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஜிஆர்டி அப்படின்னு எழுதியிருக்கு. ஒன் சைடு ஜிஆர்டி அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னொரு சைடு வந்து அந்த ஹால்மார்க் சிம்பிள், அந்த 916 அந்த ஹெச் அது எல்லாமே அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து அந்த அதர் சைடு எழுதியிருக்கு. இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா எப்போ எடுத்தது அப்படின்னா 2021 எடுத்தது. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் சீட்டு போட்டு நகைச்சீட்டு போட்டு 2021 எடுத்தோம். 2021 கோல்டு வந்து ஒரு 4.5லேருந்து 5Kக்குள்ளே தான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் வந்து இது என்னோடய செயின். இது நான் எப்போவுமே கழுத்தில் போட்டிருப்பேன். இப்போ நான் வீடியோவுக்காக இந்த செயின் நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா கழுத்தில் போட்டிருக்கிறதே தெரியாது. ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருக்கும். அது காமிக்கும் போது எப்படி சுருண்டு இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது, நெளிஞ்சு. இது ரொம்ப ஒரு மாதிரி குத்தாது, எதுவுமே செய்யாது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கழுத்தில் போடுறதுக்கு. கிட்டத்தட்ட இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2018 சம்திங்கில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இந்த செயின் நான் வந்து கழுத்தில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் இதில் எந்த டேமேஜும் வந்ததே இல்லை. ஸோ இது போடுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதோட டாலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண்டன்ட்டு நானே தனியாக வாங்கி இதில் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். செயின் வந்து 1 சவரன், டாலர் வந்து ஒரு 1/2 கிராம். அந்த 1/2 கிராம் பெண்டன்ட் வந்து தனியாக வாங்கி இது கூட மேட்ச் பண்ணிக்கிட்டேன், எப்போவுமே போட்டிருக்கிற மாதிரி. இந்த செயினும் பார்த்திங்க அப்படின்னா நகைச்சீட்டு போட்டு தான் வாங்கினது. இது தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு போட்டு வாங்கின கோல்டு இது. 2018 இல்லை, 18 ஸ்டார்ட் பண்ணி 19 தான் இது வாங்கினோம். 18 பாதிக்கு மேலே தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். சீட்டு வந்து 18க்கு பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி 19 தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 2019 தான் இந்த செயின் வந்து நாங்கள் வாங்கினோம். இந்த செயின் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் நாங்கள் எவ்வளோ சீட்டு கட்டினோம், எந்த அளவுக்கு எங்களோட சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3500 மாதம் 3500 கட்டி தான் இந்த 1 சவரன் செயின் வாங்கினோம். இந்த 2 சவரன் செயின் வந்து மாதம் வந்து ஒரு 7500 கட்டுற மாதிரி இருந்தது. 7500 கட்டி தான் இந்த செயின் 2 சவரன் செயின் வந்து நாங்கள் வாங்கினோம். ஏன்னா அப்போ வந்து 2021 19 வந்து கோல்டு ரேட் இந்த அளவுக்குலாம் இல்லை.
20ல் வந்து 19ல் வந்து ஒரு 4000 சம்திங்கில் தான் இருந்தது. 21லேயுமே 5 டச் பண்ணலை. ஏன்னா 23ல் தான் 5000 வந்தது. ஏன்னா என் பையனோட மொட்டை போடுற ஃபங்க்ஷன் அப்போ தான் அது 5000 ரீச் ஆகிருந்துச்சு. 5.5 சம்திங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டோம். அப்போ வந்து அந்த ஒரு சவரனுக்கு 3500 ரூபா சேவிங்ஸும், இந்த 2 சவரனுக்கு வந்து 7500 ரூபா சேவிங்ஸ், அந்த மாதிரி சேவ் பண்ணி தான் இந்த 2 செயினையுமே நாங்கள் வந்து வாங்கினோம். ஒரு சவரன் நகை வாங்கின உடனே 2019ல் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7500 ரூபா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 19ல் ஸ்டார்ட் பண்ணி 20ல் வந்து எங்களால் வாங்க முடியல. 20ல் வந்து ரொம்ப லாஸ்ட் 21 ஜானில் தான் நாங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போது நமக்கு வந்து கொரோனா லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல எங்களால். ஸோ அந்த லாக்டவுனில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆனதுக்கப்புறமா 21ல் தான் இந்த செயின் வந்து நாங்கள் போய் வாங்கினோம். இந்த பட்டை செயின் 2 சவரன் செயினை வந்து நாங்கள் போய் 21ல் தான் கடையில் போய் வாங்க முடிஞ்சுது. இந்த 2 செயினுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட சேவிங்ஸ் தான். அவங்களோட இன்கம்லேருந்து அப்படியே அவங்க வந்து சீட்டு போட்டு அப்படி தான் இந்த 2 செயினையுமே அவங்க எடுத்தாங்க. நான் வந்து பர்சனலாக எந்த சேவிங்ஸுமே பண்ணலை. நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ரொம்ப வருஷங்களை நான் வந்து சேவிங்ஸே பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு 24ல் தான் என்னோடய சேவிங்ஸே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2024 லாஸ்ட் இயரில் தான் என்னோடய சேவிங்ஸே நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயரில் நான் என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதையும், எவ்வளோ கோல் சேவிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நானே ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். 24லேருந்து தான் நான் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வருஷம் 2025லேயுமே நான் புதுசாக ஒரு 2 சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 2 சேவிங்ஸ் ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ போய் பாருங்கள். அந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. அதனால் நான் வந்து அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் சேவிங்ஸே பண்ணாமல் இருப்பீங்க. இனிமேல் அப்படி இருக்காதீங்க. 2025ல் இருந்தாவது சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் சேவிங்ஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்தில் என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நானே ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.